ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டா சேனல் ஓகே டஃப் கொடுக்கக்கூடிய வெஜிடேரியன் லவர்ஸ்க்காக வந்து இறக்குனதாங்க இந்த பீட்ரூட் சால்னா. இன்றைக்கி எங்கள் வீட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சப்பாத்தியோட தான் இந்த பீட்ரூட் சால்னாங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ கடாயில் ஆயில் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் புதினாத்தலை ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துறேன். இது கொஞ்சம் அந்த ஆயிலோட எடுத்து வச்சுக்கலாம். இது லாஸ்ட்டாக வந்து சால்னாவுக்கு சேர்த்துறது. இப்போ இதுலேயே வெங்காயம், அதுக்கப்புறம் வெங்காயம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டெல்லாம் பச்சை வாசனை போகணும். இப்போ 1 by 1 சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். இதில் தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா சோம்பு, கசகசா, கொஞ்சமாக சீரகம், மல்லி எல்லாமே 1 by 1 சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு அந்த கெட்டி பதத்துக்கு எல்லாம் ஒன்றா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா சுருண்டு வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த மசாலா கலவையை விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த கொதிச்சு அந்த கெட்டித்தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம